நீட் எக்ஸாமுக்காக காலையில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்தோம். வரும்பொழுது மரங்கள் சுற்றிலும் இருந்தது. வெயிலை கீழே விடவே இல்லைங்க. அந்த அளவுக்கு நிழல் கொடுக்குற மரங்களாக அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பையனை விட்டுட்டு திரும்ப பிக்கப் பண்ணுறதுக்காக ஈவினிங் வந்தோம். வரும்பொழுது எல்லா பஸ்ஸு, காரு, பைக்கு எல்லாமே நின்றுட்டு இருந்தது. ஏன் அந்த இடத்துல இவ்வளோ காரு அப்படி இப்படின்னு நிற்கிது? ஒரு வேளை பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்துட்டாங்க போல். அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக போய் பிள்ளைய அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அந்த இடத்துல மரம் அறுக்கிற சவுண்டு கேட்டுது. என்ன அந்த இடத்துல மரம் அறுக்கிற சவுண்டு இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு பெரிய பழங்காலத்து மரங்க. அந்த மரம் அப்படியே வேரோட அப்படியே சாஞ்சி கிடக்கு. காற்றடிச்சுதா, மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படியே நின்றுட்டு இருந்த மரம் அப்படியே சாஞ்சி கிடக்கு. பார்க்கும்பொழுது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா காலையில் 11 மணிக்கு இந்த இடத்த பார்த்துட்டு போனோம். அந்த இடத்துக்கு கீழே நிறைய கார் நின்றுது. மரம் நின்ன அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள், அதுவுமே நீட் எக்ஸாமோட சென்டராக தான் இருந்தது. நீங்கள் அங்கே கடைப்பட்டுருந்தீங்களா? நீங்கள் தான் கடைப்பட்டு. இந்த கடை உங்களோடதா? எப்படி விழுந்தது? காற்றடிச்சுதா? அது தானாக விழுந்துருச்சு. நல்ல வேலை. வேற யாருக்கும் எந்த இதுவும் இல்லைல்ல? கொடை கொடுத்தானுங்க பேரு, விளம்பர கொடை எனக்கு கொடுத்தானுங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு பதிலாக அவனுங்க அங்கே நின்று நானுங்க அந்த கார் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து மறுபிறப்பு தான். ஜார்ஜ் டவுன் ரோடுங்க, பாரிஸ் பக்கத்தில். இந்த இடம் வந்து நிறைய மரங்கள் மட்டுமே சூழ்ந்துருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கவும் எல்லோரும் ஏதோ சேனல்லேருந்து வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளை பற்றியும் இப்படி பேசிக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறத அப்படியே விடவே இல்லை, கண்டினியூ பண்ணியாச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க இயற்கையோட இந்த சக்தியை. இந்த கார் இது மாதிரி ஒரு 3 காருக்கு அடிபட்டிருக்கு. எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுத வந்தவங்க காரை அந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக மரம் விழுகிற இடத்துல 3 கார் மாட்டியிருக்கு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமிங், அதாவது மரம் விழுந்து அரை மணி நேரம் கழித்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லார்ட்டையுமே கேட்டேன், குடும்பமான வரையிலும் இந்த இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னாங்க. சப்போஸ் இங்கே இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுதா மனிதர்களுக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் போலீஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ கார் மட்டும் ஒரு 3 கார் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து இந்த இடத்துக்கு தான் பையனை பிக்கப் பண்ண வந்தோம். ஸோ இயற்கையோட இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 2 மணி நேரத்துக்கு முன்னால் நின்ன மரம் இப்போ சாஞ்சி கிடக்கு. அவ்வளோதான்.